போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன், முதல்வர், அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசு. இந்த எய்ம்-டிஎன் அலைவரிசையில் நாம் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 தேர்வுகளுக்கான பொதுறிவு பாடத்தில் பகுதி 8இல் வரக்கூடிய திருக்குறள் வினாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முந்தைய வகுப்பில் நாம் திருக்குறளில் அன்புடைமை, பண்புடைமை ஆகிய அதிகாரங்களை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் கல்வி, கேள்வி ஆகிய அதிகாரங்களில் அதில் எப்படி கேள்விகள் வந்துள்ளன என்று முந்தையவருடைய வினாக்களையும் பார்க்க இருக்கிறோம். கல்வியில் முதல் குறள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச குறள். அகர முதல எழுத்தெல்லாம் அடுத்தால நம்ம அனைவருக்கும் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய குறள் இந்த குறள் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது முக்கியமான குறள். இது கற்க, சுருக்கமாக சொல்லணும்னா கற்க நிற்கன்னு சொல்லுவாங்க. படிக்கணும், படித்தபடி ஃபாலோ பண்ணணும். எதை படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு பொருள் நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். அவ்வளோதான். இதில் கடினமான வார்த்தைங்கிறது கசடு. கசடுனா குற்றம். நிற்கன்னா படித்தபடி நடக்கணும். உங்களுக்கு தெரியும், இலக்கணத்தில் கற்க நிற்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தீபக அணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அணிநயம் பாராட்டும் போது தீபகம்னா என்னென்னா தீப்பந்தம். ஒரு தீப்பந்தத்தை ஒரு அறையில் எந்த இடத்துல வச்சாலும் வெளிச்சம் தர்ற மாதிரி இது முன்னிலை தீபக அணி. ஃபஸ்ட்டு சீர், முதல் சீரை எந்த சீரோடு சேர்த்தாலும் தனித்தனியாக அர்த்தம் கிடைக்கும். அது மாதிரி 7 அர்த்தம் இதில் கொண்டு வரலாம். பார்த்திங்கன்னா கற்க கசடர, கற்க கற்பவை, கற்க கற்றபின், கற்க நிற்க, கற்க அதற்கு, கற்க தக இப்படின்னு ஒரு 6 விதமாக எழுதி 6 மீனிங் எடுக்க முடியும். அப்படியே ஒரு வார்த்தையை ஒன்றா சேர்த்து கேட்கறதுனால முன்னிலை தீவகணி. முன்னால் இருக்க வார்த்தை தனித்தனியாக ஒவ்வொரு சீரோடு சேர்ந்து தனித்தனி பொருள் தரதுனால இந்த தீவகணியில் அமைஞ்ச குறள் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான நயம் இந்த குறளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கற்க கசடர அப்படிங்கிற குறளுக்கு இதில் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரே ஒரு நெடில் எழுத்தாக இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக. மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஐ வை அப்படிங்கன்னா யூ கூட்டல் ஐ, இந்த வை மட்டும்தான் நெடில் எழுத்து, மற்ற எல்லாமே குறில் எழுத்துக்கள். இதை தொல்காப்பியத்தில் குறிஞ்சீர் வண்ணம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். இந்த குறள் எந்த வண்ணத்தில் அமைந்ததுன்னா குறிஞ்சீர் வண்ணத்தில் அமைந்தது. குறிஞ்சீர் வண்ணம்னா என்ன? குறில் எழுத்துக்கள் மிகுதியாக வருமாறு எழுதுவது குறிஞ்சீர் வண்ணம். இதுக்கு இன்னொரு குறள் இருக்கும் இந்த குறிஞ்சீர் வண்ணத்துக்கு. அதில் முழுக்க முழுக்க குறில் எழுத்துக்கள் தான். அது என்னென்னா, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இந்த மாதிரி வரக்கூடிய குறள் இது. அதனால் இது குறிஞ்சீர் வண்ணத்தில் அமைந்த குறள் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். இதுக்கு கற்க கசடர அப்படின்னா நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும்னா நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் நீங்குவதற்காக நூல்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவாக உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு வித்தியாசமான ஒரு உரை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்பவைனா நீங்கள் படிக்கிற நூல்களில் கூட குறைகள் இருக்கலாம், அதை நீக்கி நீங்கள் கற்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய கல்வியின் ஆழம் இருக்க வேண்டும் என்று சொல்வார் அவர். இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் வச்சு படிச்சுட்ருக்கீங்க. அதில் ஆன்சர் கீ தப்பாக இருந்ததுன்னா இந்த ஆன்சர் கீ தப்பு அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் கற்க கசடர. அதாவது அந்த ஒரு புக்கில் தப்பு இருந்தால் கூட அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்ன விளக்கம் இந்த இடத்துல நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ இது முதல் குறள். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது ரொம்ப முக்கியமான குறள். இது 2 விஷயம் சொல்கிறார் இதில், எண்ணும் எழுத்தும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 கண் அப்படின்னு சொல்கிறார். வாழும் உயிர்களுக்கெல்லாம் 2 கண்ணாக இருப்பது எண்ணும் எழுத்தும். எண் என்ப இதுக்கு ஒரு நயம் தான். இது நம்ம இது சொல்லும் பொழுது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நயம் பாராட்டியிருக்காங்க. 2-3 நயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு 2 கண்கள் என கூறுவர். எண்கள். இது எண்கள்ங்கிறது கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பழைய உரையாசிரியர்கள். எழுத்து அப்படிங்கிறது இலக்கண இலக்கியங்கள், வரி வடிவத்தில் இருக்கிறத எழுத்துன்னு சொல்கிறோம். இது 2யுமே நம்ம படிக்கணும். நீங்களே படிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மேத்ஸ் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எடுத்தால் கூட 75 கேள்விகள் இதில் இருக்குது, வரி வடிவத்தில் இருக்குது. ஒரு 25 கேள்வியில் கணக்கு கேட்குறாங்க. அப்போ எண்ணும் எழுத்தும் சேர்ந்தது தான் உங்களுக்கு பொது வினாத்தாலே. ஸோ இந்த மாதிரி எண் என்ப ஏன் எழுத்து என்பது இன்னொன்று நம்ம சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எண் அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தட்ட 100 ஒரு படிக்காதவராகவே இருக்கட்டும், ஒரு 100 கொடுத்து கடையில் 30 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறாரு. மீதி எவ்வளோ தரணும்னா கரெக்டாக
ரூ. 70 அவர் வாங்கிடுவார். ரூ. 50 கொடுத்தா இன்னும் ரூ. 20 தரணும்ல அப்படின்னு கேட்டுருவார். கேட்டு வாங்கிடுவார். ஸோ அப்போ வந்து எண்ணறிவு அப்படிங்கிறது பாமரர்களுக்கும் இருக்கும். இப்போ வாழ்க்கைக்கு அடிப்படையான அறிவு. ஆனால் எழுத்தறிவு எல்லாரும் முயன்று பெற வேண்டும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 1947 இந்தியாவோட எழுத்தறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 14% தான், 14% தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கோன்றிருக்கோம். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய திருக்குறளே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு 2 கண் எதுனா, ஒன்று எண்ணறிவு, இன்னொன்று எழுத்தறிவு. எழுத்தை வந்து படிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ரெண்டுமே முக்கியமானது. அது அப்படி இருந்தால் தான் 2 கண் இருக்கிறது அர்த்தம், இல்லை ஒரு கண் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எண்ணறிவு மட்டும் இருந்ததுனால 2 கண் இருக்கணும் அப்படின்னா எண்ணும் இருக்கணும், எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு நயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எண் என்ப ஏனை எழுத்தன்ப. ஏன் ஏனை அப்படிங்கிற வார்த்தையை போட்டார் அப்படின்னா, ஏன்னா 7 சீட் வரணுங்கிறதுக்காக போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து நயம் பாராட்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையிலே வள்ளுவர் அப்படி தான் எழுதினாரா அப்படின்னு தெரியாது. பட் அதுக்கான நயம் பாராட்டுதல் அப்படின்னா நம்ம வந்து புதுசு புதுசாக என்னென்ன சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வியாக்கியானம் சொல்கிறாங்களா, விளக்கங்கள், அந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறது. ஏனைன்னு ஏன் போட்டோன்னா, எண்ணுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இப்போ 1 2 3 4னா அது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஆனால் எழுத்துங்கிறது ஊருக்கு ஊர் மாறும். நம்ம ஊரில் ஒரு எழுத்து வேறு. இப்போ நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா தெலுங்கு இருக்கும், கேரளா போனால் மலையாளம் இருக்கும். அது தெரியலன்னா படிக்க முடியாது. ஏனை எழுத்து எண்ணுங்கிறது எல்லா இடத்தையும் ஒன்று தான். அங்கே 1 2ங்கிறது ஒன்று தான். பட் ஆனால் எழுத்துங்கிறது ஊருக்கு ஊர் மாறுது. அப்போது எண் கல்வி வேறு, எழுத்துக்கல்வி வேறு. ஏனை எழுத்து அது மாதிரி எத்தனை விதமாக எழுத்துருக்கோ அத்தனை எழுத்து நம்ம படிக்கணும். அதுக்கு தக்க நமக்கான உலகம் விரியும். அதான் ஏனை எழுத்து என்ப. இவை ரெண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. இப்போ வாழும் உயிர்களுக்கெல்லாம் கண்ணாக இருப்பது எண்ணும் எழுத்தும். இந்த இடத்துல இன்னொரு நுட்பமான பொருள் சொல்லுவாங்க. அப்போ கண்ணாக இருப்பது எண்ணும் எழுத்தும் என்று சொன்னால், இயல்பாகவே பார்வை திறன் இல்லாதவர்கள், அவர்களுக்கு கண் எது என்று சொன்னால் கல்வி தான், எண்ணும் எழுத்தும் தான் அவர்களுடைய உண்மையான கண்கள். உண்மையான கண்கள் அவங்களுக்கு பார்வைத்திறன் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் பிரெய்லி சிஸ்டத்தில் படிக்கிறாங்கல்ல, படித்து முன்னேறி வராங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு கண்ணாக இருப்பது கல்வி. கல்வி வந்து கண் உள்ளவர்களுக்கு மட்டும் கல்வி அல்ல, கண் இல்லாதவர்களுக்கும் கல்வி எது என்றால் எண்ணும் எழுத்தும் தான் அப்படின்னு சொல்லும். இது வந்து நிறைய விளக்கங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அண்மையில் வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது, கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதினது. அதில் வந்து அதில் முன்னுரையில் எழுதியிருப்பார், இந்த 2 சீர்களையும் வாழும் உயிர்க்குன்னு எழுதியிருக்கார் இல்லையா வள்ளுவர். இந்த குறளினுடைய 2 சீர்களையும் உனது 2 கால்களையும் பற்றி கொண்டு கதற வேண்டும் போல் உள்ளது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி இந்த 2 சீரில் என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படின்னா, அதில் வந்து கவிஞர் எழுதுறது வந்து வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எண்ணும் எழுத்தும் யாருக்கெல்லாம் முக்கியம்னா வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும். அப்போ இந்த வாழும் உயிர்க்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னா அதில் வந்து எல்லா பேதத்தையும் உடைச்சிடுறார். எல்லாரும் கற்றுக்கொடுங்க, பணக்காரர் ஏழை என்ற வர்க்க பேதம் கிடையாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, மேலோர் கீழோர் என்ற பாகுபாடு கிடையாது. ஸோ எல்லா வர்க்க பேதம், பால் பேதம், ஜாதி பேதம் எல்லாத்தையும் உடைக்கக்கூடியது இது கல்வி. அதனால் கல்வி எல்லோருக்கும் பொதுமை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கல்வி பொதுமையாக்குதல் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாலேயே சங்க இலக்கியத்திலே ஆரியப்படை கடந்த நெடுஞ்சன் எழுதுவார், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமை அப்படின்ட்டு, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி அறிவுடையோனார் அரசும் செல்லும் அப்படின்னு புறநானூற்று பாட்டில் வரும். அது திருக்குறள் வந்து அந்த சங்க இலக்கியத்தினுடைய கருத்தை உள்வாங்கி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப அற்புதமாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வாழும் உயிர்களுக்கெல்லாம் எண்ணும் எழுத்தும் அவசியம் என்று. ஸோ இது முக்கியமான ஒரு குறள். இதில் நமக்கு பழைய எதுவும் கேள்விகள் இதில் இல்லை, இனிமேல் வரலாம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையவர் என்பவர் யார் அப்படின்னா படித்தவங்க தான் கண் இருக்கிறவங்க. படிக்காதவங்க கண் இருந்தாலும் கண் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். இது வந்து அறிவொளி இயக்கம் இதுக்கு இந்த குறளை வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் பஸ் ஏற வராரு, பேருந்து ஏறதுக்காக வராரு. வந்துட்டு இந்த பேருந்து வந்து இவர் வந்து மதுரையில் நிற்கிறாரு. மதுரையில் நிற்கிறவர்கிட்ட பார்த்து இவர் கேட்குறாரு, இந்த பேருந்து திருச்சி போகுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொஞ்சம் வயசானவர், எனக்கு வந்து கண் பார்வை சரியாக தெரிலங்க, அந்த பஸ்ஸில் என்ன போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அவருக்கு வந்து கண் பார்வை திறன் குறைஞ்சி விட்டது, அது தெரியல அவருக்கு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் கொஞ்சம் சின்ன வயசு தான் இவரோட. அவர் இந்த பஸ் திருச்சிக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அப்படி பார்த்துட்டு தெரிலங்க அப்படின்றார். இவருக்கு நல்லா தானே கண் இருக்குது, ஏன் தெரில அப்படின்னு, எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ அப்போ இதுதான் அறிவொளி இயக்கத்தில் என்னமோ சொல்லுவாங்க அப்படின்னா, படிக்க தெரிஞ்சால் தான் கண் இருக்கிற மாதிரி அர்த்தம், இல்லைன்னா கண் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் அர்த்தம், அது கண் இல்லை புண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணுடையார் என்பவர் கற்றோர், படித்தவங்க தான் கண் இருக்கதா அர்த்தம்.
முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். படிக்காதவர்கள் முகத்திலிருந்து புண்ணுறுக்குவதார்களாக கருதப்படுவார்கள். இது முக்கியமான குரல். கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். அடுத்தது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப தொழில் அப்படிங்கிற வார்த்தையில் முடியக்கூடிய சொற்குறள் 3-4 குறள் இருக்குது. தேடி பாருங்கள் என்னென்ன குறள் அப்படின்ட்டு. உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கு என்ன விளக்கம்னா, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் பொழுது இனி 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 இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். அதாவது கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்னு சொல்வார்ல. சில பேர் பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கட்டி போடுற மாதிரி பேசுவாங்க. அவங்கள பிரிஞ்சு போகிறதுக்கு மனசே வராது, பேச்சால் கட்டி போடுவாங்க. நான் சில பேர் பேச்சு கேட்க போனால் ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு முழிப்போம். அது மாதிரி எப்போதுமே நம்ம வந்து கட்டி போடுற மாதிரி பேசணும். வராதவங்கெல்லாம் ஐயோ நம்ம போக்காமல் கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அப்போ அற்புதமாக சொல்கிறார், கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவுதான் சொல். ரொம்ப நல்லா பேசுனீங்களாமே, நான் வராமல் போயிட்டு நின்று அவங்க வந்து வராதவங்க வருத்தப்படணும், வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். அந்த மாதிரி ஒருத்தர் பேசணும். அதுதான் ஒரு நல்ல புலவர், நல்ல பேச்சாளர்னு அர்த்தம். மாறி ஆயிடக்கூடாது. வந்தவங்களாம் ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு கஷ்டப்பட, வராதவங்களாம் அப்பா கொண்டு எடுத்தார நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி ஆகிட்டா அது வந்து நல்ல பேச்சோ நல்ல புலவருக்கான அளவு கிடையாது. அப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, படித்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல மாட்டாரா அப்படின்னு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கணும். அதுதான் புலவருடைய தொழில். பேசும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, அவர் பிரியும் பொழுது ஐயோ திரும்ப ஒரு என்னைக்கு பார்க்க போகிறோமோ, ரொம்ப அற்புதமாக பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு மனசில் ஒரு குறை வர்ற மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் புலவர்கள். அதுதான் அவங்களுடைய தொழில். தொழில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் அவர் அப்படி தான். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்பொழுது புது புது செய்திகளாக சொல்வார். நீங்கள் சில ஆசிரியர்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல நல்ல விஷயங்களாக சொல்லுவாங்க. அப்போ அவருடைய வகுப்பு வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே தொழிலாக வச்சுருக்கக்கூடியவங்க, தொழிலாக இருக்கக்கூடியவங்கன்னா புதுசு புதுசாக சொல்வதே தொழிலாக வச்சுருக்கக்கூடியவங்க. அது தொழில் அப்படின்னா புலவருடைய தொழில் என்னன்னா, புதிய புதிய விஷயங்களை கற்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும்னு சொல்கிறாரு. இது வந்து மாயூரம் வேதநாயகனார், தமிழ் அவங்களுக்கு தெரியும், தமிழ் நாவலினுடைய தந்தை, புதினத்தினுடைய தந்தை, முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு. அவர் வந்து ஒரு நண்பரை பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வந்துட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கார், இலக்கிய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அவருக்கு வந்து மனசு வந்து அங்கேயே இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாரு? நேர் வந்து நின்னை கண்டு நேற்றிரவே வந்தேன், நேர் வந்து நின்னை கண்டு நேற்றிரவே ஊர் வந்து சேர்ந்தேன், ஊர் வந்து சேர்ந்த பின்னும் உளம் வந்து சேரக்கானேன், யார் வந்து சொல்லினும் கேளேன், மறவாது அதை இங்கே அனுப்புவாயே அப்படின்றார். நான் உன்ட்ட வந்து பார்த்து நேற்று பேசிகிட்டு இருந்துட்டு இங்கே திரும்பி வந்துட்டேன். வந்த அப்புறமா நான் தான் வந்தேனே தவிர என் மனசு பூரா அங்கேயே இருக்குது, யார் வந்து சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன், என் மனசை இங்கே அனுப்பி வையே அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஸோ அந்த அளவுக்கு பேசும் பொழுது அவரோட நம்ம வந்து ஈடுபட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அந்த கடிதத்தை குறிப்பிடுவாங்க. அதுதான் புலவர் தொழில் அப்படிங்கிறது. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். தலைக்கூடி, தலையால் கூடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இலக்கணத்தில். இப்போ வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாமில், இந்த குறள் அடிப்படையாக வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, who according to வள்ளுவர் becomes happy to be together but despires separation. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புலவர் தொழில், உழவர் தொழில், மருத்துவர் தொழில், வணிகர் தொழில். ஸோ இப்போ இந்த குறளை ரீகால் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா மருத்துவம் பற்றியும் திருக்குறள் இருக்குது, உழவு பற்றியும் இருக்குது, வணிகம் பற்றியும் இருக்குது. அப்போ இந்த குறள் வந்து ஞாபகம் வந்தால் தான் நீங்கள் இந்த கேள்விக்கு சரியாக விடையளிக்க முடியும். புலவர் தொழில், மருத்துவர் தொழிலும் உழவர் தொழிலும் இல்லை, வேந்தன் தொழில்னு ஒரு குறள் இருக்குது, பேதை தொழில்னு இருக்குது, முட்டாள் தொழில் என்னன்னு ஒரு குறள் இருக்குது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர், செல்வமுடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து நிற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அதாவது பணிவு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்க போகிறோம், அப்போ கடன் வாங்க போகிறோம், நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கிறோம். அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்க போகிறோம் அப்படின்னா அப்படி ரொம்ப குனிஞ்சு ஒரு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு எவ்வளோ பணிவாக கேட்குறோம். ஒரு பணக்காரர்கிட்ட போய் பணம் வாங்கும் பொழுது, அதில் போய் பரிசில் வாங்கும் பொழுது எவ்வளோ பணிவாக இருக்கணும். அதே மாதிரி கல்வி கேட்குறவங்கள்ட்டையும் நம்ம கற்பித்து கொடுப்பவர்கள்ட்டையும் நம்ம பணிவாக இருக்கணும். நீங்கள் குருபீடம் சொல்லுவீங்க, ஜெயகாந்தனுடைய கதை கூட ஒரு குருபீடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு புராண கதை கூட கேள்விப்படுவீங்க. சிவபெருமான் வந்து பிரணவ மந்திரத்தை வந்து முருகன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. அப்போ முருகன் வந்து பீடத்துலேருந்து சிவபெருமான் வந்து அவருக்கு
கற்றுக்கிட்டாரு. அப்போ மாணவன் எப்படி உட்காரணுமோ அந்த மாதிரி பணிவாக உட்காந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். அப்படி படிக்காதவங்க, பணிவில்லாமல் இருப்பவர்கள், கடையரே கல்லாதவர். அவர்கள் கடையர்களாகவே கருதப்படுவார்கள், கீழ் மக்களாகவே கருதப்படுவார்கள், தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கல்வி கற்பதற்கும் பணிவு தேவை. படித்தவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கும் பணிவோடு இருந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும். பெரியாரை துணைக்கோடல்ங்கிற அதிகாரத்தில் அதான் சொல்வார், பணிவு வேணும். ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, அதாவது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பணிவோடு ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவு தான் மெயின். அதில் அற்று தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நிறைய பேருக்கு இந்த குறள் எதில் வரும்னு சந்தேகம் வரும். அறிவு அதிகாரத்தில் வருமா, கல்வியில் வருமா அப்படின்னு சந்தேகம் வரும். இப்போ சந்தேகம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இவர் கற்றனைத்து ஊரும் அறிவுன்னு சொல்கிறார். அறிவு எப்போ ஊறும் அப்படின்னா படித்தாதான் ஊருன்றார். எதை மாதிரி? தோண்ட தோண்ட தண்ணி வரக்கூடிய மணற்கேணி மாதிரி படிக்க படிக்க அறிவு பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அறிவு பெருக்கும். தொட்டனைத்து வேண்டும் மாந்தர் மக்கள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஒன்ஸ் நாலேஜ் டிபெண்ட்ஸ் ஆன், மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் தொட்டனைத்தூரும் மணற்கேணி வற்றல் மரம் தளித்தற்று இழுக்கல் உடையில் ஊற்றுக்கோள். இந்த குறள்லாம் ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன குறள் அவர் சொல்கிறாருன்னு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு, ஊக்கமுடைமையில் வரக்கூடிய குறள் அது. தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. அப்போ அதுதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். வற்றல் மரம் தளித்தற்று, அன்புடைமையில் பார்த்த அந்த குறள். பண்பார்கள் வற்றல் மரம் தளித்தற்று அந்த குறளில் வரக்கூடியது. இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல், இது வேறு குறளில் வரக்கூடியது. அப்போ எந்த குறள் நமக்கு கேட்டிருக்காங்க, இது அன்புடைமையில் வருது, ஒழுக்கமுடைமையில் வருது, இதுதான் நம்ம கேள்விக்கான பதில். அப்போ மற்ற அதிகாரங்களையும் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கேள்விகள் நல்ல புலப்பட்டுரும். கேள்வி மாற்றி கேட்டால் கூட நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான குறள். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருத்தருக்கு படிக்க படிக்க எல்லா நாடும் சொந்த நாடாகிறது, எல்லா நாடும் சொந்த நாடாகிறது, எல்லா ஊரும் சொந்த ஊராகிறது. அப்படி இருந்தும் சில பேர் சாகும் தருவாய் வரையிலும் படிக்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உவேஸ் அவர்கள் இந்த குறளுடைய நயம் பாராட்டும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சாகும் வரையில் ஏன் படிக்காமல் இருக்கிறார்கள் வள்ளுவர் கேட்குற மாதிரி தோணும். அப்போ படிக்காதவங்களை பார்த்து சொல்கிற மாதிரி தோணும். நான் உண்மையிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டைரக்டாக நான் ஒருவர் சாகும் வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அப்படி அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமாகக்கூடிய நாடும் ஊரும் அதிகமாகி கொண்டே இருக்கும். படிக்க படிக்க அவருக்கான செல்வாக்கு பெருகி கொண்டே இருக்கும். சாகும் தருவாய் வரையிலும் ஒருவர் படித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்வார். இப்போ நீங்கள் இவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் காலமானார். ஸோ அந்த மாதிரி மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர் அவர்கள். ஸோ அந்த மாதிரி நமக்கு படிக்க 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 நம்ம நமக்கு எவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம படித்துக்கிட்டே இருக்குமோ அவ்வளோ காலம் வரைக்கும் நமக்கு நாடும் ஊரும் நமக்கு அதிகமாகிக் கொண்டே போகும். சொந்தமான ஊரும் நாடும். அப்படி இருந்தும் சில பேர் ஏன் படிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டார். சாகும் வரையில் சில பேர் கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேள்வியாக கேட்குறாரு. என் ஒருவன் இது கொஸ்டின். சில சமயம் கொஸ்டின் மாதிரி கேட்டு வள்ளுவர் நமக்கு சில உண்மை உணர்த்துவார். இது வினாப்பொருள் எழுப்பி நமக்கு அவர் உண்மை உணர்த்துகிறார். அடுத்த கேள்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இல்லை, ஏமாப்புனா பாதுகாப்பு. இதுக்கு பொருள் ரெண்டு விதமான பொருள் இருக்குது. ஒரு பொருள் இதில் கொடுத்துருக்க பொருள், ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கு பாதுகாப்பை தரும். 7 பிறவின்னு சொல்லுவாங்க, எழும் பிறவின்னு சொல்லுவாங்க, சைக்கிள் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஸோ 7 பிறப்பில் வள்ளுவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் பல இடங்களில் சொல்கிறாரு, இவ்வுலகம் அவ்வுலகம்லாம் சொல்கிறாரு. அதில் 7 பிறப்பு சொல்கிறாரு. இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ இதுக்கு பகுத்தறிவுவாதம் சார்ந்த பொருளும் சொல்லப்படுது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த குறளுக்கு என்ன உரை எழுதியிருப்பார் அப்படின்னா, ஒரு தலைமுறை படித்து விட்டது என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கு அது பயனை தரும் அப்படின்னு சொல்வார். இது இன்னொரு விதமான விளக்கம்.
இப்போ இந்த விளக்கம் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிறப்பில் படித்தது 7 பிறப்புக்கு துணை வரும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான விளக்கம் என்ன சொல்லப்படுவாங்க அப்படின்னா, ஒரு பிறவியில் நீ படிச்சுட்ட அப்படின்னா அப்படின்னா நமக்கு வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சிடும். அப்போ நல்லது விஷயங்கள் தான் கற்க நிற்கன்னு வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்களை தான் செய்வோம், கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டோம். நல்ல விஷயங்களை செய்ய செய்ய நமக்கு வந்து புண்ணியம் சேரும். அப்போ சேர்க்கும்பொழுது அடுத்து 7 பிறவிகளுக்கும் அது பாதுகாப்பாக அமையும். இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் போன்ற கோட்பாடுகள்லாம் இருக்குது தத்துவ ஞானத்தில். அப்போ வந்து ஒரு முன்பிறவி பையன்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முன்பிறவியில் நற்பயனாக இருந்ததுன்னா அடுத்த பிறவியில் அது வந்து இன்னும் நமக்கு இது மேம்பட்ட பிறவியை தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு பொருள் சொல்லலாம். அதனால் ஒரு கற்றுக்கிட்டது நமக்கு வந்து 7 பிறவிக்கு துணை இருக்கும். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கூடாது. இப்போ என்ன இன்றைக்கி படித்தது நாளைக்கு மறந்து போகுது, அதில் 7 பிறவிக்கு எங்கே இந்த பிறவிக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரில. அட்லீஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம் வரைக்குமாவது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இது 7 பிறவிக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை வந்து நடைமுறை சார்ந்து எடுத்துக்கூடாது. அதுக்கான அர்த்தம் வந்து வேறு. அது வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது கெட்டது தெரியும். நல்லது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிறவிகள் அது மேல் நம்பிக்கை இருந்தால் அது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத அந்த குறளை சொல்கிறார். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் பிறவிகளில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விதமான பொருள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தலைமுறை படிச்சுட்டா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் சொல்கிறோம்ல, அவங்க அடுத்த தலைமுறை அதை விட மேம்படும், அடுத்த தலைமுறை அதை விட மேம்படும். அது மாதிரி அந்த ஒரு தலைமுறை கற்ற கல்வியானது 7 தலைமுறைக்கும் பயன் தரும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்ததில்லை. ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு. ஏமாப்புனா ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. அது கடினமான சொற்கள், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். தொல்காப்பியர் இந்த மாதிரி சொற்களை வந்து 4ஆக பிரிக்கிறாரு. இயற்சொற்கள், திரிசொற்கள், வடச்சொற்கள், திசை சொற்கள் அப்படின்னு செய்யுளீட்டு சொற்களை செய்யுளில் பயன்படக்கூடிய சொற்களை 4ஆக பிரிப்பார். இயற்சொற்கள்னால் நமக்கு பார்த்த உடனே பொருள் விளங்கும். இப்போ யானைன்னா தெரியும், களிறுனா எல்லாருக்கும் தெரியாது, அகராதியை பார்த்தா தான் தெரியும். வாரணம்னா தெரியாது. களிறு அப்படிங்கிறது வந்து ஆண் யானை, பிடினா பெண் யானை. இது வந்து திரிசொற்கள், தமிழ் சொற்கள் தான், ஆனால் அகராதியை பார்த்தா தான் பொருள் தெரியும். இது வாரணம் அப்படிங்கிறது வட சொல், வடமொழி சொல். அது யானை தான் குறிக்குது, அது வந்து வட சொல். திசைச்சொல் அப்படின்னா வேறு மொழியிலேருந்து தமிழ் வழங்கக்கூடிய சொற்கள். இப்போ அதுக்கு எலிஃபெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிறோம், தமிழில் அப்படி எழுது எலிஃபெண்ட்னு எழுதுன்னு வச்சுங்க. அது வந்து திசைச்சொல், வேறு மொழியிலேருந்து வந்து தமிழ் வழங்கக்கூடிய சொல். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தந்தால் அதை கண்டு மேலும் மகிழ்ச்சி அடைவர்கள் படித்தவர்கள். தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதைக் கண்டு கற்றவர் மேல் மேலும் கற்க விரும்புவர். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கொண்டு காமுறுவர் கற்றறிந்தார். விரும்புவர், இதில் வந்து 2 விதமாக சொல்லுவோம். ஜெனரலி தாங்கள் இன்பமடையும் விஷயம் உலக இன்புறக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், விருப்பம் உருவார்கள். மேலும் மேலும் அதை பகிர்வதற்கு, மேலும் மேலும் கற்பதற்கு, நாம் கற்று மற்றவர்களிடம் நம்மளுடைய கல்வியை பகிர்வதால் கிடைக்கக்கூடிய பலனை பார்த்து மேலும் மேலும் கற்பதற்கு கற்றாரே காமுறுவர் அப்படிம்பாங்க. படித்தவங்களுக்கு தான் அவங்களுடைய அருமை தெரியும் அப்படின்ட்டு. அது மாதிரி தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அடுத்த குறள், கடைசி குறள் எப்போதுமே வந்து ஒரு முத்திரை குறளாக இருக்கும். எப்போதுமே கடைசி அதிகாரத்தில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அழித்து சொல்வார், அல்லது கோபப்பட்டு சொல்வார், அல்லது விதிவிலக்காக சொல்வார். அது மாதிரி ஒவ்வொரு குறளையும் ஒரு மாதிரி சொல்வார், அல்லது ரொம்ப சிறப்பான ஓமையை வச்சு சொல்வார். இது மாதிரி வந்து இதில் வந்து சொல்கிறார் பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி பற்றி சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் ஒன்று சொல்கிறார், கேடு இல்லாத சிறந்த செல்வம் என்று சொன்னால் அது என்ன? கல்விதான். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாதுன்றார். மாடல்ல மற்றையவை, மாடுனா செல்வம்னு அர்த்தம். மாடுங்கிறது நம்ம மாடையும் சொல்கிறோம். மாடு வள்ளுவர் வந்து வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. பொருள்ங்கிற சொல் இருக்குது, உடைமைங்கிற சொல் இருக்குது, செல்வம்ங்கிற சொல் இருக்குது, மாடுங்கிற சொல் இருக்குது. ஆனால் அவர் மாடுங்கிற சொல்லை ஏன் பயன்படுத்தாருன்னா, இன்றைக்கும் மாடுங்கிறது செல்வம் தான். இன்றைக்கி வந்து மாடு அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து மாடு இருந்ததுன்னா, நல்ல பசு மாடு இருந்ததுன்னா நல்ல செல்வம் தான். நல்ல எருமை மாடு இருந்ததுன்னா, நிறைய பால் கறந்ததுன்னா அது செல்வம் தான். ஸோ அப்போ வந்து மாடுங்கிறது செல்வம். அப்போ வந்து கேடில் விழிச்செல்வம், கல்வி தான் ஒருவருக்கு எப்பொழுதும் அழியாத செல்வம், அழியாத சிறந்த செல்வம், விழுச்செல்வம். அதோட சிறந்த செல்வம்னு எதுவும் கிடையாது. ஏன்னா மற்றதெல்லாம், ஒரு பிரபலமான திரைப்படத்தில் ஒரு வசனம் வருமே, நம்மகிட்ட வந்து பணம் இருந்தால் பிடிங்குவாங்க, நம்மகிட்ட வந்து எதுனாலும் நம்மகிட்ட இருந்து பிடிங்குவாங்க, நிலம் இருந்தால் பிடிங்குவாங்க,
ஆனால் நம்மகிட்ட வந்து படிப்பு இருந்தால் மட்டும் யாரும் பிடுங்க முடியாது, அதனால் படிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும். அது அடிப்படை வந்து இந்த குறள் தான். நான் வந்து திருக்குறள் வினாடி வினா ஒன்று ஒரு வாட்டி விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தினேன். அப்போ அந்த வினாடி வினாவில் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் கூட அந்த வினாடி வினா இருக்கும். நிறைய இந்த மாதிரி சினிமாவில் உள்ள வசனங்கள் பாடல்களோடு தொடர்புடைய திருக்குறள் வச்சு சொல்லி ஒரு வாட்டி கேள்வி கேட்டோம். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கேடில் ஒளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னா, அதாவது நிரந்தரமான செல்வம் அப்படின்ட்டு ரொம்ப இந்த குறள் வந்து இன்னும் நம்ம தமிழ் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறளாக இருக்குது அப்படிங்கிற உதாரணம். கல்வியை பற்றி ரொம்ப அடித்து ஆணித்தரமாக ஒருவர் சொல்லியிருக்கக்கூடிய இடம் இது. விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம். இதுதான் நம்ம வந்து கல்வி அதிகாரத்தில் பார்த்தது. இதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமான ஒரு இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான குறள். திருக்குறளில் ஒரு ஃபார்மெட் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் நான் வந்து உங்க பிரபல பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்களை வந்து ஒரு பேட்டி எடுத்தேன். மதுரையில் இருக்கக்கூடிய உலகத் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய, இயக்குநராக இருக்கக்கூடிய பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர்கள் அவங்க வந்து ஒரு கருத்து சொன்னாங்க. திருக்குறளில் ஒரு விதமான ஒரு ஃபார்மேட்டுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வள்ளுவர் வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அதுக்கப்புறம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதை வந்து டிஃபைன் பண்ணி அடுத்தால ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய பயன்படுத்திருக்காரு. இப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு டவுட்டு, அப்புறம் அதுக்கான கிளாரிஃபிகேஷன், ஒரு வாக்கியம், அப்புறம் அதில் வந்து ஒரு வினா அல்லது அதுக்கு அதை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தை அல்லது அதை சிறப்பிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் அதுக்கு விளக்க மாதிரியே ஒரு கடைசி அடி. ஸோ இது மாதிரி அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும், தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அப்படி பண்ணலைன்னா என்னாகும், அது என்னாகுங்கிற விளைவு வந்து பின்னால் காஸ் அண்ட் எஃபெக்ட். இது இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேட்டில் நிறைய சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு பயன்படுத்திக்கலாம். இந்தந்த ஃபார்மேட்டில் என்னென்ன குறள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வந்த சொல்லே திரும்ப திரும்ப வருது. இது வந்து தொல்காப்பியர் வந்து ஏந்தல் வண்ணம்னு சொல்லுவார். ஏந்தல் வண்ணம் அப்படிங்கிறது தொல்காப்பியர் வந்து இந்த சொல் நயங்களெல்லாம் வந்து வண்ணங்கள்னு சொல்லியிருக்காரு. சந்த நயம்னு சொல்கிறோம். இப்போ 20 விதமான வண்ணங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அது மாதிரி இது வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வந்து ஏந்தல் வண்ணம் வந்த வார்த்தை திரும்ப திரும்ப வர்றது, இந்த வந்து ஏந்தல் வண்ணத்தில் அமைஞ்சது. குறிஞ்சீர் வண்ணம் உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணூறுவன் சாந்துணையும் கல்லாதவர், அதிலெல்லாம் நெடில் எழுத்துக்கள் அதிகம் வருது. அது வந்து நெடுஞ்சீர் வண்ணம்னு சொல்லலாம் அந்த குறளை. அதை உங்களுக்கு சொல்லும்போது சொல்ல விட்டுட்டு குறிஞ்சீர் வண்ணம் சொன்னேன். கற்க கஸ்டரை குறிஞ்சீர் வண்ணம் சொன்னேன். யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணூறுவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிறத நெடுஞ்சீர் வண்ணம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வருவதற்கு பேர் ஏந்தல் வண்ணம்னு பேர். இது ஒரு முக்கியமானது. இந்த கல்வி கேள்வி அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் விருப்ப பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது இருக்கிறது. அவர்களுக்கும் இது பயன்படும். இந்த கல்வி கேள்வி அதிகாரம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியிலே தமிழை விருப்ப பாடமாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயன்படும். எனவே வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து 2 பேரும் பார்த்துக்கலாம். இந்த இதை பொறுத்த மட்டும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இந்த இதை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து கேள்வி செல்வம். செவிச்செல்வம்னா கேள்வி செல்வம். செவியால் பெரும் செல்வம். கல்வி செல்வங்கிறது நம்ம படித்து நாமளே கண்களால் பெரும் செல்வம். செவிச்செல்வம் கேட்டு பெறுறது. இப்போ கல்விங்கிறதே அப்படி தான். நம்ம ஆசிரியர் சொல்ல முதல்ல கேட்குறோம், அப்புறமா தான் படிக்கிறோம். நம்ம கல்விக்கு அடிப்படையே கேள்வி தான். கற்றாலும் திரும்ப கேட்கலாம், அப்போ தான் நம்மளுடைய ஆணவம் குறையும். ஏன் செவிச்செல்வம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பல விதமாக சொல்கிறாரு. கல்வி செல்வம் இருந்தாலும் செவிச்செல்வம் முக்கியம். ஏன்னெல்லாம் பின்னால் வர வர சொல்வார். இது வந்து அணி அடிப்படையில் சொல்லும்போது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே சொல் ஒரே பொருளில் திரும்ப திரும்ப வந்திருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவாங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்.
செவிக்கு உணவு இல்லைன்னா சிறிது நேரம் வயிற்றுக்கும் சாப்பிடலாம் அப்படின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். இது மாற்றி யோசின்னு சொல்லுவாங்கள்ல. வள்ளுவோட சிந்தனை எப்போதுமே மாற்று சிந்தனை. நம்ம வந்து எப்போதுமே காலையில் என்ன சாப்பிட்றது, மதியம் என்ன சாப்பிட்றது, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றது, நைட் என்ன சாப்பிட்றதுன்னு ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்றத பற்றி பிளான் பண்ணுவோம். ஆனால் படிக்கிறத பற்றி பிளான் பண்ணுறோமா, கேட்குறத பற்றி காலையில் இந்த விஷயங்கள்லாம் கேட்போம், மத்தியானம் இந்த விஷயம்லாம் கேட்போம், நைட் இந்த விஷயம்லாம் கேட்போம்னு கேட்குறத பற்றி பிளான் பண்ணுறோம்னா பிளான் பண்ணுறதில்ல. நம்ம ஃபுல்லாக பிளான் பண்ணுறது எல்லாமே எதுக்குன்னா வயிற்றுக்கு தான் பிளான் பண்ணுறோம். செவிக்கு யாரும் பிளான் பண்ணுறதில்ல. ஆனால் வள்ளுவர் மாற்றி சொல்கிறார், செவிக்கு உணவு இல்லாத போது, காதுக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும். ஏதோ போனால் போதும் சாப்பிட்டுக்கோ, லிமிட்டாக கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோ. எப்போ அப்படின்னா, எப்போ கேட்குறதுக்கு டைம் இல்லையோ அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு டைம் ஒதுக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்ம சாப்பாட்டுக்கு அதிக நேரம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். செவி உணவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. செவிக்குணவாகிய நல்லிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதில் உணவு அளிக்கப்படும். போழ்து பொழுது ஈயப்படும் அளிக்கப்படும். வயிற்றுக்குள் இழிவு சிறப்புமை. வயிற்றுக்கும் போனால் போது வயிற்றுக்கும் சாப்பிட்டுக்கோ. அப்படின்னு வருது இல்லையா, வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்புமைன்னு சொல்லுவோம். இந்த உண்மை அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். இப்போ வந்து அவனும் வென்றானா அப்படின்னா அவனும் ஜெயிச்சிட்டானா, அவனும் பாஸ் பண்ணிட்டானா, அவனும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டானா. இப்போ அவன்லாம் பாஸ் பண்ண முடியாது, அவன்லாம் பாஸ் பண்ணுவான்னு யாருமே நம்பலை. அவனும் பாஸ் பண்ணிட்டானா கேள்வி ரொம்ப ஈஸியாக இருந்தது போல். அவனுமா பாஸ் பண்ணிட்டான், அவனும் பாஸ் பண்ணி விட்டானா அப்படின்னா அவனும் வெற்றி பெற்று விட்டானா, அது வந்து இழிவு சிறப்புமை. அவன்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் பாஸ் பண்ணிட்டானா இப்போ கேள்வி ரொம்ப எளிதாக இருந்திருக்கு போல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இழிவு சிறப்புமை. இவனும் வெற்றி பெறவில்லையா, இவன் விழுந்து விழுந்து படித்தா இவன் எப்படியும் நல்ல மார்க் வாங்கினா இவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான்னு, இவனே பாஸ் பண்ணலையா, அப்போ நானும் எங்கே பாஸ் பண்ணி போகிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல. இவனும் தோற்றானா, இவனும் பாஸ் பண்ணலையா அப்படின்னா இவனும் அப்படிங்கிறது உயர்வு சிறப்புமை. இவனே பாஸ் பண்ணல அப்படின்னா இவனும் அப்படிங்கிறது உயர்வு சிறப்புமை. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து செவிக்கு உணவில்லாத சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த வரக்கூடிய வந்து இழிவு சிறப்புமை. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம். இதில் என்ன இழிவு சிறப்புமையா உயர்வு சிறப்புமையா? அடிக்கடி போடுறாங்கள்ல, விளம்பரம் போடுறாங்களா, நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னா நம்மளை வந்து இழிவாக சொல்கிறாங்களா உயர்வாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா, நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறது இழிவோ சிறப்போ கிடையாது. அது வந்து எதிர்கால எச்ச உண்மை. நீங்களும் எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆகலாம், ஒழுங்காக படிச்சிங்கன்னா ஆகலாம் அப்படின்னு. நீங்களும் அப்படிங்கிறதுல வந்து எதிர்கால எச்ச உண்மை. அது இழிவு சிறப்பு உண்மையோ உயர்வு சிறப்பு உண்மையோ கிடையாது, எதிர்கால எச்ச உண்மை அதில் வர்றது. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இவ்விரு குறட்பாவும் கேள்வியின் சிறப்பினை கூறுகின்றன. இப்போ செவிக்கு உணவுங்கிறது எப்படி பிரிக்கிறேன்னா, செவிக்கு கூட்டல் உணவு. கட்டாய தமிழில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும், அதனால் அதையும் பார்த்துக்குங்க. இந்த திருக்குறள் வகுப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படலாம், யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படலாம், கட்டாய தமிழுக்கு பயன்படலாம். அதனால் இந்த திருக்குறள் வந்து தமிழ் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே திருக்குறள் வகுப்பை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருங்க. செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவர். அவி உணவு என்பதால் தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தவர். ஒப்பாவர். இலக்கண குறிப்பு, அவி உணவு இரு பெயரொட்டு பண்பு தொகை. இது வழக்கமாக வரும் இல்லையா. இப்போ வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 2 அவி உணவு அப்படிங்கிறது வேள்வியில் இடப்படக்கூடிய உணவு. அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இக்குறள் கேள்வி அடியுடன் சிறப்பினை கூறுகிறது. செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. நிலத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் வானில் இருப்பவர்களுக்கு ஒப்பாவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து, கற்றிலனாயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை. ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும். வாழ்க்கையின் தளர்ச்சி விடும் பொழுது அக்கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல் துணையாக நிற்கும். இப்போ வந்து நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அக்பர் த கிரேட்னு சொல்கிறோம்ல, அவர் எழுத படிக்க தெரியாதவர். அப்படி இருந்து மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருந்தார். எப்படி அப்படின்னா, அவர் வந்து கேள்வி அறிவு அதிகம். நிறைய நம்ம அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பீர்பால், அபுல் ஃபாசல், அபுல் ஃபைசி, இந்த மாதிரி பெரிய சிறந்த அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர் ஆட்சி நடத்தினார். அது மாதிரி கேள்வி அறிவு ரொம்ப முக்கியம். கேள்வி அறிவு வந்துன்னா ஒருத்தர் தளர்ச்சி விட்ட காலத்தில் அதுவே வந்து அவனுக்கு வந்து இதாக அமையும், ஊன்றுகோலாக அமையும். ஊன்றான் துணை. ஊன்றுகோல் சொல்ல வயசானவங்க ஊன்றி நடக்கிறாங்க, ஊன்றுகோல். அது கூட ஒரு வாட்டி கேட்டாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து ஸ்டாஃப்னு பேர், STAFF. ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஊன்றுகோல்.
ஒர்க்கம் தளர்ச்சி, ஒர்க்கத்தின் ஒன்றாம் துணை. ஒர்க்கம்னா அந்த வார்த்தையில் கொஞ்சம் கடினமான வார்த்தை, ஒர்க்கம்ங்கிறது தளர்ச்சி. ஊற்று, ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். ஊன்றுகோல் தான் நம்ம சொல்கிறோம், அது வந்து ஊற்றுக்கோள்னு சொல்கிறார். அது வந்து இந்த நகரம் வந்து ரகரமாக மாறி இருக்கு, வல்லினமை வந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து வலித்தல் விகாரம், ஒன்றாம் துணை அப்படின்னு சொல்கிறது வந்து வலித்தல் விகாரம். இந்த சொல்ல என்ன விகாரம் வந்திருக்குன்னு கேட்டால் வலித்தல் விகாரம். தமிழில் கேட்கலாம் அந்த மாதிரி, பொது அறிவில் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். கேட்க அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறேன்னா, கேள் ப்ளஸ் க. கேள் பகுதி இல் இட்டானது விகாரம், க வியங்கோல் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அது இதில் வந்து கேட்க என்பதன் பகுதி என்ன, கேட்னு போட்டக்கூடாது, கேள் தான் பகுதி. எப்போதும் வந்து ஒரு ஏவல் பொருளில் இருக்கணும், ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும், பொருள் தரக்கூடியதாக இருக்கணும், தமிழ் மொழி மரபுக்கேற்ப இருக்கணும். கேட் அப்படின்னா இட்டுங்கிறது தமிழ் சொல்ல வந்து சொல் கடைசி எழுத்த வராது, இல்லை கேள் தான் சரியானது. கேள் தான் பகுதி, அதுதான் வந்து இட்டுன்னு மாறுது, அதனால் கேட்கன்னு வருது. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இது ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறார். வழுக்குகின்ற காலத்தில், தளர்ச்சி உழுகுகின்ற காலத்தில் ஒர்க்கம் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து வழுக்குகின்ற காலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும். அங்கே நமக்கு தளர்ச்சி உடையும் பொழுது அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி பெரியவர்களுடைய வாய்ச்சொற்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறார். மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் சொல்கிறல, ஒர்க்கத்தின் ஒன்றாம் துணைனா தளர்ச்சி வரும் பொழுது மற்றவர்களுடைய வாய்ச்சொற்கள் நமக்கு வந்து உதவும் அப்படின்னு சொன்னார் அங்கே ஒரு குரலில். இங்கே வந்து நம்ம வந்து வழுகி விழாமல், வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வருகின்ற பொழுது நம்மை வழுகி விழாமல் காப்பாற்றக்கூடியது மற்றவர்களுடைய, படித்தவர்களுடைய, கற்றவர்களுடைய அறிவுரை தான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இழுக்கல் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இலானும் கெடும் முடிம்பார். ஒரு மன்னனுக்கு வந்து பகைவர்கள் இல்லாட்டல் கெட்டு போயிடுவான். யாருன்னா அவனுக்கு இடிந்துரை கூறக்கூடியவர்கள், நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது. இடித்துரைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடித்துரைப்பாளர்னால் இப்போ வந்து விசில் ப்ளோயர்னு சொல்கிறோம்ல, இப்போ ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் உரிமை சட்டத்தில் வழக்கு தொடுக்கிறவர், அதாவது ஒரு தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுறவர், அரசாங்கத்தின் தவிர அவங்கள வந்து இடித்துரைப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. விசில் ப்ளோயர் அப்படி நேரடியாக மொழிபெயர்க்க முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள்லாம் கேட்குறாங்க, விசில் ப்ளோயருக்கு தமிழில் என்ன அப்படின்னா, விசில் ஊதுபவர், ஊதல் ஊதுபவர்னு சொல்லிடக்கூடாது. விசில் ப்ளோயருக்கு தமிழில் வந்து இடித்துரைப்பாளர். நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்றால் இடித்தல் பொருட்டு. ஒருத்தருடைய நட்பு எதுக்கு அப்படின்னா, தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிக்கிறதுக்கு, வெறும் சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, தப்பு செஞ்சால் கண்டிக்கிறதுக்கு தான் நட்புன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். எனைத்தானும் நல்லவை கேட்க. இழுக்கல் ஒழுக்கம் தொழிற்பெயர்கள் இதில் பார்த்துங்க. ஊன்றுகோல் ஊற்றுக்கோள் அது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அற்றே போன்றதே இலக்கண குறிப்பு வந்து இழுக்கல் ஒழுக்கங்கிறது தொழிற்பெயர்கள். ஊற்றுக்கோள் ஊன்றுகோள் என்பது வழித்தல் விகாரம் ஏற்கனவே வந்துருச்சு. இதில் வந்திருக்கக்கூடியது ஓமையணி. ரைட்டா, ஓமையணி. இந்த ஊன்றுகோள் மாதிரி வர்றது ஓமையணி. அற்றேன்னு வந்திருக்கு ஓம உறுப்பு. அதனால் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியும், எவரும் அறிஞரின் நல்லவர்களை கேட்டல் வேண்டும். நல்லவரை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமை தரும். எனைத்தானும், எவ்வளவு சிறிதாயினும், எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, 5 நிமிஷம் கேளுங்க, எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ அவ்வளோ கேளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ நல்ல விஷயங்களை, அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமையை தேடித்தரும். ஆன்ற பெருமைனா பெயரச்சம். அதில் எனைத்தானும்னா எவ்வளவு சிறிதாயினும், எனைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறிதாயினும், எனைத்தானும் நல்லவை கேட்கன்னு ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி கூட இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். திருக்குறள் ஆளுமைகள் எல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருப்பாங்க, எனைத்தானும் நல்லவை கேட்கன்ட்டு. நான் கூட ஒரு வாட்டி அதில் திருக்குறள் பற்றி பேசியிருக்கிறேன், என்னுடைய திருக்குறள் அனுபவங்கள் பற்றி. இணைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வலைத்தமிழ்.com நினைக்கிறேன், அதில் வந்து இது இருக்கும், திருக்குறள் ஆளுமைகளுடைய பேட்டிகள் இருக்கும். அடுத்து பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். அதாக நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி உடையவர்கள் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார். ஒரு தவறாக புரிந்து கொண்டாலும் அவர் வந்து அவசரப்பட்டு ஏதாவது சொல்ல மாட்டார். அது வந்து மேபி அவர் சொல்கிறாரு சரியாக இருக்கலாம்னு யோசித்து பார்த்து தான் சொல்வார், அவசரப்பட்டு எதுவும் சொல்ல மாட்டார். இப்படி தவறாக நாம் கூட தப்பாக உணர்ந்துருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார். அது வந்து எப்படின்னா கேள்வி அறிவு நிரம்பியவங்க, வெறும் கல்வி அறிவு உள்ளவங்க டக்குன்னு நாம தான் எல்லாம் அறிவாளின்னு சொல்லி பேசிடுவாங்க.
ஆனால் கேள்வி அறிவு என்பவங்க நம்மளை விட அறிவாளி இருக்கலாம் என்ற ஒரு பண்பட்டு இருப்பார்கள். அவர்கள் வந்து எப்போதும் வந்து பணிவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். பிழைத்துணர்ந்து பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையவர், சொல்வரின் கருத்தை தவறாக உணர்ந்தாலும் ஒருவனும் தீய சொற்களை கூறமாட்டார். அறியாமையினால் ஏற்பட்ட தீய சொற்கள். இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய ஆய்ந்தறிந்த உணர்ந்து, அதுக்கு இது போட்டிருக்காங்க பகுதி உணர்கூட்டல் ஈத்துக்கு இந்த ஆனது விகாரம் ஈத்து இறந்த கால நிலை வினையச்ச விகுதி. இது பகுதி ஒரு பிளக்கணும். கட்டாய தமிழில் இந்த மாதிரி தலைமையும் கேட்கலாம். 4 குரட்பாவும் கேட்பதனால் வரும் நன்மைகளை பற்றி கூறுகின்றன. அடுத்த ஒரு 3 குரட்பாக்கள் இருக்கு. கண்கள் வந்து படிக்கிறதுக்கு உதவுது. எல்லாம் முகத்து 2 புண்ணுடையார்னு சொன்னார், படிக்காதவர் கல்லாதவரை. அதே மாதிரி இங்கே வந்து காது இருந்து கேட்கல அப்படின்னா அது கேட்பினும் கேளா தகையவை. கேட்கக்கூடியதாக இருந்தாலும் அது கேளாத செவியாகவே கருதப்படும். எப்படின்னா கேள்வியால் தோற்கப்படாத செவி. தோற்கப்படாதுன்னா துளைக்கப்படாதுன்னு அர்த்தம். தோடு போடுறதுன்னு சொல்கிறோம்ல காதில், தோடுன்னு என்னென்னா துளைத்தல், காது துளைத்து போடப்படுவதால் அதுக்கு தோடுன்னு பேர். தோற்கப்படாத செவி அப்படின்னா துளைக்கப்படாத. கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேளா தகையவேன்னு சொல்கிறாங்க. கேளா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோன்னு சொல்லுவோம். அதனால் அதுக்கப்புறம் ஒற்று மிகும். அதனால் கேளா தகையவேன்னு வந்திருக்கு. தன்மையதே. தோற்கப்படாதனா துளைக்கப்படாத செவி. கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கத்தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். இது முக்கியமான குறள். அடுத்து, நுணங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயினராதல் அது அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுவோரை காண்பது அரிது. நுணுக்கமான கேள்வியுடையவர்கள் தான் எப்போதும் பணிவான சொற்களை பேசுவார்கள். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கற்ற செருக்கு, வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி ஆணவத்தில் அவங்க வந்து ரொம்ப என்னை விட பெரிய ஆள் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. பல பேர்கிட்ட கேட்டு இல்லை அவங்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது நாம் வந்து பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு உள்ளவங்க தான் பணிவான சொற்களை பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறள். இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையாருடைய ஒரு குறள் உண்டு. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். மெத்த பெரும்புலவீர் வெறும் பந்தயம் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் எஞ்சான். ஒரு எறும்பு வந்து தன் கையை வச்சு அளந்து பார்த்துட்டு உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். தன் கையை வச்சு எறும்பு அளந்து பார்த்தா அது பெருசாக தான் இருக்கும். 8 ஜான் இருக்கேன், என்னையோட உலகத்தில் யாருமே பெரிய ஆள்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குமோ அதுபோல் ஒருவர் தாம் படித்ததை மட்டும் வச்சுட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி புலவர்களை யாரும் சொல்லாதீர்கள். கல்விக்கு அதிபதியான கலைமகளை என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், நான் கற்றது கைமண் அளவுதான் கல்லாதது உலகளவு என்று சொல்கிறாள். எனவே பணிவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. அதை இது சொல்கிறார். நுணங்கிய இந்த மாதிரி பல விஷயங்களை மற்றவர்களிடம் கேட்டு ஒப்பிட்டு தெரிந்து கொள்பவர்கள் எப்போதுமே வந்து பணிவாக இருப்பார்கள். வணங்கிய வாயினராதல் அரிது. நெகட்டிவ்ல சொல்கிறார். நுணுக்கமான கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேச மாட்டார்கள். பேசுவது அரிதன பேச மாட்டார்கள். கேள்வி அறிவு இருந்தால் தான் பணிவான சொற்களை பேசுவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு வித்யா கர்வத்தோடு தான் பேசுவாங்க, செருக்கோடு தான் பேசுவாங்க. இப்போ படித்தவங்க தான் அமைதியாக பேசுவாங்க. படிப்புக்கு அதாவது படிப்பு வரும் பொழுது பணிவு வரணும். செவியின் சுவையுணரா, அதாவது குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் நீர் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எம்டி விசல்ஸ் மேக்ஸ் கிரேட்டர் நாய்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த குறளுக்கு பொருத்தமான குறள் தான். படித்தால் பணி உற வேண்டும். படிக்காதவன் குறைகுடம் கூத்தாடும். சில சமயம் அதுக்கு பொத்த பழமொழி கேட்பாங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டான பழமொழி என்னன்னு கேட்டால் அதுதான் அதுக்கு பழமொழி. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். நான் சொன்ன கடைசி குறளில் ஒரு அடித்து ஆணித்தரமாக ஒரு உண்மையை சொல்வார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொன்னார். அது நல்ல ஓமை சொல்வார். இப்போ 10வது அதிகாரம் இனியவை குறள், அதில் வந்து கடைசி குறள், அது 100வது குறள். 10வது அதிகாரத்தில் 10வது குறள் என்னென்னா, இனிய உளவாக எண்ணாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரொம்ப புகழ்பெற்ற குறள். நல்ல சொற்கள் இருக்கும்போது மற்ற சொற்களை பேசுவது வந்து கனி இருக்கும்போது காய் சாப்பிடுவதற்கு உதாரணம்னு சொல்கிறார். அதுக்கு சமமானதுன்னு சொல்கிறார். அது மாதிரி இதில் வந்து கோவப்படுறார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள். செவிக்கு சுவை, செவி நுகர் கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காதுக்கான விஷயங்களை கேட்காதவர்கள், காதுக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்களை கேட்காதவர்கள், எப்போதும் வாய்க்கான சுவையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்னன்னு சொல்கிறார். கோபமாக சொல்கிறார். அறச்சீற்றம் சொல்லுவாங்கள்ல, வள்ளுவர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறார், வெகுளாமைன்னு சொல்கிறார். ஆனால் அவரே கோபமும் படுறார். எப்போ அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா
அதுக்கப்புறம் ஏன் வந்து 10 குறள் வச்சுருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னால் தான் நம்ம கேட்போம். ரைட்டா? சில பேர் ஒரு தடவை சொன்னாலே 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. வள்ளுவர் என்ன வச்சுருக்காரு, ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னால் தான் நம்ம வந்து கேட்போம் அப்படிங்கிறதுக்காக 10 தடவை சொல்கிறார். ஒரு விஷயத்த மாறி மாறி சொல்கிறாரு. அது அந்த கடைசி குறளை அழுத்தி சொல்கிறார். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராத உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இருந்தாலும் என்ன வாழ்ந்தாலும். மக்கள் என்பதை மாக்கள் சொல்கிறார். மக்கள்லாம் விலங்குகள். அவங்கள வந்து விலங்குகளாகவே சொல்கிறார். அறிந்தோர் வாயினும் அவியினும் வாழினும் எண்ணும்மை. இது அவியினும் வாழினும் வந்து அதில் வெளிப்பட்டு வந்தால் எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உண்மை தொகைன்னு சொல்லுவோம். சுவை உணரா சுவை கூட்டல் உணரா வாய் உணர்வு அந்த மாதிரி 3 குறட்பாவும் கேளாதவழி ஏற்படும் குற்றங்களை பற்றி கூறுகின்றன. படிக்காட்டா கேட்காட்டா என்னென்ன குற்றம் வரும்னு அந்த கடைசி 3 குறளையும் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி கேள்வி பற்றிய விஷயங்களை ஒரு வள்ளுவர் வந்து ஒரு விதமாக பயன்படுத்தி ஒரு அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஸோ கல்வி கேள்வி இந்த 2 அதிகாரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன கேள்விகள் முந்தைய ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். நமக்கு மற்ற கொள்கைகளையும் சொல்லியிருக்கோம். அதுலேருந்தும் கேள்விகள் வரலாம். இன்னும் இதை நல்லா பார்த்து நீங்கள் வந்து திருப்புதல் செய்து கொள்ளுங்கள், மீள்பார்வை செய்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம எய்ம் டிஎன் சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி திருக்குறள் வகுப்புகள், உங்களுக்கு மற்ற வகுப்புகள் எல்லாமே இருக்குது. டிஎன்பிசி தேர்வுக்கு உதவக்கூடிய வகுப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த பகுதி மட்டும் இந்த கல்வி கேள்வி அதிகாரம் உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வுக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தேர்வுக்கும் ஐஏஎஸ் தேர்வுக்கு நீங்கள் தமிழை விருப்ப பாடமாக எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் இந்த 2 அதிகாரமும் இருக்குது. கல்வி அதிகாரம் கேள்வி அதிகாரம் 2மே இருக்குது. இது உங்களுக்கு அங்கேயும் பயன்படும். எனவே அனைவரும் இந்த அலைவரிசையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.